ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே நிறைய ஸ்விம்மிங் பூல் பார்க் இது எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா மேட்ரிட்டில் விக்கல்வாரோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தடிக்கி விழுந்தாலே எந்த சைடு திரும்பினாலும் பார்க்காக தான் இருக்கும். அதுவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே கவர்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லலாம் ஸ்டேடியம் இருக்குங்கள அந்த மாதிரி இங்கே எங்கே பார்த்தாலும் ஃபுட்பால் கிரவுண்டு பார்க்கலாம். ஃபுட்பாலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபுட்பாலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய கிரவுண்டு வச்சுருக்காங்க. ஃபுட்பால் மட்டும் கிடையாது, ரன்னிங்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக சூப்பராக வச்சுருக்காங்க. பேட்மிண்டன் கூட உள்ளாடி இருக்குது. டேபிள் டென்னிஸ் எல்லாத்துக்குமே பிளேஸ் உள்ள நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இதில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்னால கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி மேலே ஏறி உள்ளே போயாச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக கிரவுண்டு இருக்குது. இங்கே உள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ வீடியோவில் தெரிகிறது பின்னாடி அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டு தான் இருக்குது. உள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா இதில் இப்படி உள்ளே போய் பார்க்கணும். ஆனால் உள்ளே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதனால ஃபஸ்ட்டு அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே கராத்தேலாம் கிளாஸ் நடக்குது. ஸ்பெயின் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. நாங்களே இப்போ ஃபஸ்ட்டுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்தாச்சுன்னா தான் தெரியுது இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே போயாச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இங்கே ஜாலியாக ஃபேமிலியாக நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்ருக்காங்க. இங்கே கிட்ஸு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சம்மர்னால் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டு நாங்கள் போனது இப்போ மண்டேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. வீக்கெண்டெல்லாம் வரவே முடியாது போல், அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷவர் அங்கங்கே இருக்குது. நம்ம ஷவரில் குளிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே போகலாம். அதே மாதிரி ஸ்பெயின் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மக்களோட சேஃப்டியை ரொம்பவே பார்த்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல்லையும் அங்கங்கேயா பார்த்திங்கன்னா ஆளுங்க நிற்பாங்க, செக்யூரிட்டி நிற்பாங்க. டிக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 யூரோக்குள்ளாடி வருது. பெரியவங்க அதாவது அடல்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 யூரோக்குள்ளே தான் வருது. டிக்கெட்டெல்லாம் பெரிய அளவுலலாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இது ஸ்விம்மிங் கிளாஸ் மாதிரியே அப்படின்னு நினச்சேன். ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போயாச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிக்கும். இங்கே அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு இருக்குது. போக போக ரொம்ப ஆழம் இருக்குது. ஹைட்டு ரொம்ப அதிகமாகவே போகுது. இதில் பாதி தான் நம்மளாம் போக முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஹைட்டாக தான் இருப்பாங்க. ஹைட்டாக இருக்கவங்கலாம் அந்த எண்டில் குளிச்சுட்டு இருந்தாங்க. குழந்தைங்கெல்லாம் இந்த சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் சேஃப்டியெல்லாம் நல்லாவே பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த எமர்ஜென்சி இதெல்லாமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. யாராவது உள்ளே முங்கிட்டால் கூட டக்குன்னு அவங்க போயிட்டு காப்பாற்றுறது. இங்கே ஸ்விம்மிங் பூல்லலாம் ரொம்ப ஜம்ப் பண்ணக்கூடாது, டைவ் அடிக்கக்கூடாது. அதெல்லாமே அங்கே ஏதாவது பண்ணியாச்சுன்னா டக்குன்னு அங்கேருந்து விசில் அடிப்பாங்க. அங்கங்கே இந்த மாதிரி டயர் வச்சுருப்பாங்க நம்ம சேஃப்டிக்காக. இங்கெல்லாம் டைமிங் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா 7:30 to 8:30 அந்த டைமுக்கு வந்திருக்கோம். 1 ஹவருக்கு. டைமு பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சுன்னா கரெக்டாக 8:20க்கெல்லாம் விசில் ஊதி எல்லாரையும் மேலே அனுப்பிடுவாங்க. இங்கே அது வரைக்கும் தான் அலோடு இருக்குது. அதுக்கு பிறகு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே நைட்டு 8:30க்கு பிறகு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த சைடு பாரு, அப்புறமா பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. உள்ளாவே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இன்டோரும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது அந்த சைடு போனோன்னா உள்ளே இன்டோர் இருக்குது. இப்போது சம்மர்னால நிறைய பேர் இங்கே வெளியில் தான் இருக்கிறாங்க. இன்டோரில் அந்தளவுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க. அது லைட்டாக ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கிளாஸ் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. அதனால் லைட்டாக கிளாஸ் வழியாக மட்டும்தான் பார்த்துருந்தேன். இங்கே பாருங்கள், அழகாக பீஜியன் சூப்பராக தண்ணி குடிச்சிட்டு பறந்து போச்சு. கிட்ட போனோன்னு தான் பறந்துருச்சு. நாங்கள் ஏற்கனவே ரொம்ப லேட்டாக போயிட்டோம். அதனால் கொஞ்சம் டைம் தான் இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல்குள்ளாடி இருக்க முடிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனனால எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வர்றதுக்கு. அங்கங்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க வெளியில் வாங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஸ்பானிஷ் தெரிஞ்சால் தான் தெரியும். ஆனால் அவங்க ஆக்ஷன் காமிக்கிறத எல்லாத்தையும் வச்சு நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, டைம் ஆகிடுச்சு போல், நம்ம வெளியே வந்துக்கலாம் அப்படின்னு. இங்கே ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அந்தளவுக்கு யாருமே பேச மாட்டாங்க.
எல்லாருமே ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க. ஸ்பானிஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸின்னு தான் நினைக்கிறேன். ஸ்பெயின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக வந்து இருக்கணும் அப்படின்னா ஸ்பெயின் ஒரு நல்ல கண்ட்ரி. நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வெளியில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும், நிறைய ட்ரீ இருக்கும். வெளியில் வந்து ஆளுங்க சவுண்டு கேட்குதோ என்னதோ, குருவி சவுண்டு எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து டைம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து முடிஞ்சாச்சு, நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே வந்து நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வீட்டிலேருந்து கொஞ்சம் போயிட்டு ரோடை க்ராஸ் பண்ணி சிக்னல்லேருந்து அந்த சைடு போயாச்சுனாலே இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே இன்டோர் ஸ்விம்மிங் பூலையும் லைட்டாக வந்து வீடியோ எடுத்தேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்குள்ளேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆனால் இங்கே மாதிரி நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்தாச்சுன்னா இங்கே வந்து டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தால் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரன்னிங், அப்புறம் நிறைய வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெயினில் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இங்கே இருக்குது. இது வந்து நைட் லேட் ஆகிட்டனால இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது நிறைய பேர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இது வந்து இதில் இருக்கிற சின்ன ஒரு ஸ்பேஸ் தான். இதுக்கு அந்த சைடு இன்னும் வந்து ஃபுட்பால் கிரவுண்டெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை, எடுக்க போக முடியல, ஏன்னா நைட் லேட் ஆகிடுச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:45 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சி. அதனால் பாருங்கள், ஒரு சைடில் எவ்வளோத்துக்கு சன்லைட் இருக்குதுன்னு. இங்கே இப்படி தான் 10 மணி வரைக்கும் வந்து நல்ல வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் பேர் வந்து இந்த ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து ட்ரைனரும் இருக்கிறாங்க, அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அங்கங்கே நிறைய பார்க் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த பார்க் வந்து ஒன்லி வந்து பீப்புள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இங்கே வந்து ஸ்பெயினில் நிறைய பேர் வீட்டில் வந்து டாக் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 டாக் வளர்ப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்க வந்து ஸ்பெயினில் வந்து பெட்டுக்குன்னே ஒரு தனியாக வந்து பார்க்கில் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நாய்களை கொண்டு வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க. நான் அதெல்லாம் இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லலாம் அனிமல்ஸ்க்குன்னு ஒரு பார்க்கு அப்படிலாம் நமக்கு வச்சது கிடையாது. இங்கே உள்ள கவர்மெண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க.